கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. இனிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுனம்னா கலகலப்புங்க, மிதுனம்னா சந்தோஷம். விகடகவி அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப பிறரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் மிதுன ராசிக்காரங்க. இந்த மாசம் ரொம்ப நகைச்சுவையா இருப்பீங்க. ரொம்ப விருந்து விசேஷங்கள்ல பங்கெடுப்பீங்க. உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் இந்த ஜூன் மாதம் ஆட்சியாக இருக்கார். அது பெரிய ஒரு பிளஸ். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த டயத்தை பயன்படுத்திக்கிடணும். எஜுகேஷன்ல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கரெக்டான கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு வரும். அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போறீங்க. நான் ஹாஸ்டல் தங்கி படிச்சா படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி நீட் ப்ரிப்பரேஷன், அடுத்தடுத்த ஆண்டில் எழுத வேண்டிய ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இப்பவே நீங்க தயாராவீங்க. நீட் ப்ரிப்பரேஷனுக்கு, ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு, இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்க தயாராக போறீங்க. சிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கும். இந்த புதன் ராசியில் உட்கார்ந்ததுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். மிதுன ராசிக்காரங்களுக்கு எது பிளஸ்னா ஹார்ட் ஒர்க் பிளஸ்ஸா, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிளஸ். இப்போ இந்த உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சுற்றி வர வேண்டும், அப்ப உங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் என்ன பண்றாரு, மயில் மீது ஏறி உலகை சுற்றி வருகிறார், மாம்பழத்துக்காக வருகிறார். அதற்குள் விநாயக பெருமான் அப்பா அம்மா தானே உலகம் அப்படின்னு கேட்டு தாய் தந்தை ஏறி சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிக்கிறார். அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் என்னைக்குமே இந்த மிதுன ராசிக்கு மிக அதிகம். அதனாலதான் இவங்க ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல வருது பாருங்களேன். ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொடுக்கும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ் பெரிய வெற்றியை பெறும் மிதுன ராசி. ரொம்ப சூப்பரா நீங்க செயல்படுவீங்க. பிசினஸ்ல புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம், ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம். அது மாதிரி லாபத்துல செவ்வாய் இருக்கும் போது சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. எப்போ 18ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து எதிரிகள் விஷயத்துல உஷாரா இருக்கணும். எதிரிகள், மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இருக்கும். சகோதரர்களே சில சமயம் பகைவர்களாக மாறுவார்கள். உடல்நல பாதிப்புகள் இருக்கும். ஹீட்னாலேயோ இல்லாவிட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். ஜூபிட்டர் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசம் பினான்சியலா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய ஹைட்ஸை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. உங்கள் மகன், மகள் இவர்கள் வாழ்க்கையில ஒரு பொற்காலம் இப்பொழுது தொடங்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் இருக்கிற தடைகள் எல்லாம் இப்போ விலகும். அப்படி ஒரு யோகமான காலகட்டங்கள். மிதுன ராசியுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மிக நன்மைகள் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொதுமக்கள் உங்களை பார்த்தாலே மயங்குவாங்க. அந்த அளவு ஒரு வசீகர தோற்றம் வரும்.
நல்ல புகழ் பெறுவீர்கள், மீடியா வெளிச்சம் பெறுவீர்கள், விளம்பரத்துறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், அப்படி பல துறைகளை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஆசிரியர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நடனம், நாடகம் போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு, கலைஞர்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. சூரிய பகவான் ராசிக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வந்த பிறகு உங்களுக்கு பெரிய தைரியம், மன தைரியமா இருந்து இந்த தைரியத்தினால உலகத்தை வெல்ல போறீங்க. இந்த பீரியட்ல நீங்க சங்கர நாராயணர், சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் கோமதி அம்மன் வழிபாடு செய்யுங்க, பெரிய வெற்றி வரும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு எது பிளஸ்னா, ஹார்ட் ஒர்க் பிளஸ்ஸா, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிளஸ். இப்போ இந்த உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சுற்றி வர வேண்டும், அப்ப உங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லும் போது முருகப்பெருமான் என்ன பண்றாரு, மயில் மீது ஏறி உலகை சுற்றி வருகிறார், மாம்பழத்துக்காக வருகிறார். அதற்குள் விநாயக பெருமான் அப்பா அம்மா தானே உலகம் அப்படின்னு கேட்டு தாய் தந்த ஏரியை சுற்றி அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிறார். அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் என்னைக்குமே இந்த மிதுன ராசிக்கு மிக அதிகம். அதனால்தான் இவங்க ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல வருது பாருங்களேன். ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொடுக்கும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ் பெரிய வெற்றியை பெறும் மிதுன ராசி. ரொம்ப சூப்பரா நீங்க செயல்படுவீங்க பிசினஸ்ல. புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம், ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம். அது மாதிரி லாபத்துல செவ்வாய் இருக்கும்போது சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. எப்போ 18ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து எதிரிகள் விஷயத்துல உஷாரா இருக்கணும். எதிரிகள், மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இருக்கும். சகோதரர்களே சில சமயம் பகைவர்களாக மாறுவார்கள். உடல் நல பாதிப்புகள் இருக்கும். ஹீட்னாலேயோ இல்லாவிட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். ஜூபிட்டர் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டதால குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசம் பினான்சியலா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய ஹைட்ஸை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. உங்கள் மகன், மகள் இவர்கள் வாழ்க்கையில ஒரு பொற்காலம் இப்பொழுது தொடங்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் இருக்கிற தடைகள் எல்லாம் இப்போ விலகும். அப்படி ஒரு யோகமான காலகட்டங்கள். மிதுன ராசியுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மிக நன்மைகள் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொதுமக்கள் உங்களை பார்த்தாலே மயங்குவாங்க. அந்த அளவு ஒரு வசீகர தோற்றம் வரும். நல்ல புகழ் பெறுவீர்கள், மீடியா வெளிச்சம் பெறுவீர்கள், விளம்பரத்துறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், அப்படி பல துறைகளை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஆசிரியர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நடனம், நாடகம் போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு, கலைஞர்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. சூரிய பகவான் ராசிக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வந்த பிறகு உங்களுக்கு பெரிய தைரியம், மன தைரியமா இருந்து இந்த தைரியத்தினால உலகத்தை வெல்ல போறீங்க. இந்த பீரியட்ல நீங்க சங்கர நாராயணர், சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் கோமதி அம்மன் வழிபாடு செய்யுங்க, பெரிய வெற்றி வரும்.